பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமக. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ 17வது நாள் போரினிலே கர்ணனால் மிகவும் மனதாலும் உடலாலும் பாதிக்கப்பட்டு சிபிரத்திற்குள் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறான் தர்மராஜன். பீமசேனன் அறிவுறுத்துகிறான் அர்ஜுனனுக்கு, நான் இங்கு இருப்பவர்களை பார்த்து கொள்கிறேன், நீ போய் அண்ணனை விசாரித்து வா என்று பீமசேனன் சொல்ல, அப்போ அர்ஜுனன் நேர சிபிரத்திற்கு வருகிறான். வந்த உடனே தர்மராஜன் என்ன நினைச்சான் அப்படின்னா, கர்ணனை இவன் முடித்து விட்டான், அந்த சுப செய்தியை சொல்வதற்காக என்னை தேடி வந்திருக்கிறான் என்று பலே அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் மகிழ்ந்து வார்த்தைகளை உதிர்த்தார். ஆனால் அதற்கு அர்ஜுனன், அண்ணா, இன்னும் கர்ணன் சாகவில்லை, ஆனால் நிச்சயம் நான் இன்று மாலைக்குள் கர்ணனை கொள்வேன் அப்படின்னு சொன்னான். இன்னும் சொல்லப்போனா தர்மராஜனுக்கு மிகுந்த கோபம் வந்தது. ஏன்னா தன்னை மிகப்பெரிய காண்டீபதாரி அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய அர்ஜுனனால் போர் ஆரம்பித்து 17 நாட்கள் ஆகியும் கர்ணனை நெருங்க முடியவில்லை என்பது தானே உண்மை. இப்பேற்பட்ட காண்டிபத்தை நீ வைத்துக்கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அதாவது உன்னாலும் கொல்ல முடியவில்லை, பீமசேனன் கொல்லலாம் அப்படின்னு சொன்னா அர்ஜுனுடைய பிரதிஜை என்னாவது என்று அவனை கொல்ல முடியாமல் அப்படியே விட்டதனுடைய விளைவு இன்று நான் சிபிரத்திற்குள் இருக்கிறேன். அந்த காண்டிபத்தை கிருஷ்ணனிடம் கொடுத்து விடு. உன்னால முடியலை அப்படின்னா கிருஷ்ணன் போர் செய்யட்டும், நீ தேர் ஓட்டு, அதுக்குத்தான் லாய்க் அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் சொல்ல மிகுந்த கோபம் அடைந்தார். ஆரம்பத்திலே அவன் ஒரு பிரதிஜை செய்திருந்தான் அர்ஜுனன், என்னை பற்றி யார் எப்படி பேசி இகழ்ந்தாலும் நான் அதனை பொறுத்து கொள்வேன், சரி, ஆனால் என்னுடைய காண்டீபத்தை யாராவது பழித்து பேசினால் அவர்களை கொன்று விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதிஜை செய்திருந்தான் அர்ஜுனன். இப்பொழுது பார்த்தோம்னா அந்த காண்டீபத்தை பற்றி பழிக்கும்படியான சொற்களை தர்மராஜன் உபயோகித்து விட்டான். மிகுந்த கோபத்தின் உச்சியில் இருக்கிறான் அர்ஜுனன். இப்ப என்ன செய்யறான் அப்படின்னா, எப்பொழுது என்னுடைய காண்டீபத்தை பற்றி தவறாக பேசினானோ இப்பொழுதே தர்மராஜனை கொன்று விடுகிறேன் என்று கத்தியை உருவி சென்று கொண்டிருக்கிறான். அப்பொழுது அர்ஜுனா, நில். யாரு? பகவான் கிருஷ்ணன். என்ன செய்ய போகிறாய்? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ எதற்காக சிபிரத்திற்கு வந்தாய்? தர்மராஜனை யோகக்ஷேமம் விசாரிப்பதற்காக வந்தாய். இங்கு வந்து பார்த்தால் கத்தியை எடுத்து தர்மராஜனை கொல்ல சென்று கொண்டிருக்கிறாய். இது என்னது? இதுதான் அர்ஜுனன் செய்கின்ற காரியமா அப்படி சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் கேட்க, பாருங்க, யாருடைய சொல்லையும் நான் கேட்க தயாராக இல்லை கிருஷ்ணா. இங்கு என்ன நடந்தது என்பதை நீ அறிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா காண்டீபத்தை யார் ஒருவர் இகழ்ந்து பேசினாலும் அவர்களை கொள்வேன் என்பது என்னுடைய பிரதிஜை கிருஷ்ணா. அப்போ இப்ப வேற வழியே இல்லை, என்னுடைய அண்ணனை கொன்றே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கிருஷ்ணன் ஒரு அற்புதமான வார்த்தையை உபயோகிக்கிறார். அர்ஜுனா, நீ ஞானிகளுடைய சேவையை செய்யவில்லை, அதனால் உனக்கு எது தர்மம் எது அதர்மம் என்று இன்னும் தெரியவில்லை அர்ஜுனா. ஆரம்பத்தில் மிக நீளமான பகவத்கீதையை உபதேசத்திற்கு பிறகுதான் மகாபாரத யுத்தத்திற்கே உள் வந்திருக்கிறான் அர்ஜுனன். அப்பேற்பட்ட உபதேசங்களை கேட்ட அர்ஜுனனுக்கும் கூட தர்மம் தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எப்பவுமே
இந்த இரண்டு விஷயத்தையும் சேர்த்து பார்க்க கூடாது அர்ஜுனா. ஒன்னு சொல்லட்டுமா? கூட பிறந்த அண்ணனை யாராவது கொள்வார்களா? இது தர்மமாகுமா? என்ன செய்வது? என்னுடைய பிரதிஜையும் நடந்தாகணும். அப்போ வேணா நான் ஒரு உபாயம் சொல்லவா? உன்னுடைய பிரதிஜையும் நடக்க வேண்டும், உன்னுடைய அண்ணனையும் கொல்லக்கூடாது. இந்த நேரத்தில் நான் ஒரு உபாயம் கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, தர்மம் என்பது மிக 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 சூக்ஷ்மம் ஆனது. எது தர்மம்? இந்த இடத்துல தான் குழப்பமே. தர்மத்தை செய்ய வேண்டும், ஆனால் எந்த விஷயம் தர்மம் என்பதை முதலில் அறிய வேண்டுமே. இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு தெரிந்து கொள்வதே மிகவும் கஷ்டமாக இருக்கும் பொழுது நாம் செய்வது தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நான் தெரிந்து கொள்வது? சரி, இப்போ சத்தியத்தை பேசுவது தர்மம், எப்பொழுதும் உண்மையை பேசுவதுதான் தர்மம் என்று வேதங்கள் கூறுகின்றது. ஆனால் இப்பொழுது நீ செய்து கொண்டிருப்பது நிச்சயமாக அதர்மம். கொஞ்சம் நன்றாக நினைத்துப்பார். கொல்லுவது தர்மமா? என்றும் அகிம்சையே மிகப்பெரிய தர்மம். இது தெரிந்து கொண்டும் உன்னுடைய அண்ணனை கொல்ல எத்தனைக்கிறாயே, இது தர்மமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கேட்ட. எந்த காரணத்திலும் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் கொல்லக்கூடாது. இன்னும் சொல்லப்போனா உன்னை விட பல மடங்கு சிரேஷ்டவானவன் தர்மராஜன். அது மட்டுமல்ல, உனக்கு மூத்தவன். இன்னும் சொல்லப்போனா தர்மத்தின்படி யார் வாழ்கிறார்களோ அவர்களை ரட்சணை செய்யும் காக்க வேண்டிய பொறுப்பில் இருப்பவன் நீ. அதாவது இந்த உலகத்தில் அந்த சத்திரிய தர்மத்தையும் வீரத்தையும் எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்றால், நல்லவர்களை காக்க அந்த களையாக இருக்கும் அந்த விஷயங்களை எடுத்து நல்லவர்களை வாழ்விக்க உன்னுடைய வீரம் பயன்பட வேண்டும். இன்னும் சொல்லப்போனா தர்மராஜனை கொல்லக்கூடாது என்பதற்கு பல காரணங்கள் இருக்கு அர்ஜுனா. ஒன்று, உன்னை விட மூத்தவன். இரண்டாவது, யார் ஒருவர் போராடவில்லையோ, அதாவது அஸ்திர சஸ்திரங்களை தியாகம் செய்து போர்க்களத்தில் இல்லையோ, அவரை எந்த காலத்திலும் கொல்லக்கூடாது. இது தர்மம் ஆகாது. இன்னும் சொல்ல போனா நிறைய விஷயங்களை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, தனக்கு யார் ஒருவர் காலில் விழுந்து சரணாகதி அப்படின்னு சொல்லிட்டாங்களோ அவர்களை போரில் கொல்லக்கூடாது. பைத்தியக்காரர்கள் ஏதோ அவங்க பேசுவாங்க, தெரியாம பேசுவாங்க, தவறா கூட பேசுவாங்க, ஆனா அவர்களை எந்த காரணத்தை கொண்டும் கொல்லக்கூடாது. அது மட்டுமா அப்படின்னா பாருங்க, இப்படி வரிசையா ஒவ்வொரு விஷயமும் யாரை கொல்லக்கூடாது என்பதனை பட்டியலிட்டு கொண்டிருக்கிறான் பகவான் கிருஷ்ணன். இப்போ தர்மராஜன் உன்னை நிச்சயமாக திட்டினான். எதற்காக திட்டினான் என்பதை நீ சிந்தித்து பார்த்தாயா? அவன் மனது எவ்வளவு கஷ்டமாகி இருந்தால் இந்த வார்த்தைகளை உன்னை பார்த்து சொல்லியிருக்க. ஏன்னா உன்மேல் உண்மையான துவேஷத்தினால் இந்த திட்டுக்களை அவன் செய்தானா என்பதை நீ நிச்சயம் யோசிக்க வேண்டும். தர்மம் என்பது மிக மிக ரகசியமானது. உனக்கு இந்த மாதிரி தர்மம் அனைவரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ரொம்ப சிலர், பீஷ்மர், குந்தி, இந்த மாதிரி மிக சிறிய சிலரே தர்மம், அந்த தர்மத்தினுடைய ஆழம் சூக்ஷ்மம் அறிந்தவர்கள் அர்ஜுனா. ஏன்னா கொஞ்சம் நினைச்ச பாருங்க, இந்த உலகத்தில் சத்தியத்தை விட மிகச்சிறந்த விஷயம் என்று ஒன்று இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் எது சத்தியம் என்று அறிந்து கொள்வதே இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய சூக்ஷ்மம் ஆனது. எது சத்தியம்? சஜ்ஜனருக்கு நல்லது ஆகக்கூடிய எந்த செயலும் சத்தியம். நல்லவர்களை காப்பாற்றும்படி இருக்கக்கூடிய எந்த விஷயமும் சத்தியம்.
உதாரணத்திற்காக சில விஷயங்கள் சொல்கிறேன்னு கிருஷ்ணன் சொல்றான். ஒரு திருமணம் நடக்க வேண்டும் என்றால் ஏதோ ஒரு சிறிய பொய் சொன்னால் கூட அது சத்தியமே அப்படின்னு மிகப்பெரிய விஷயங்களை சொல்லி ஏமாற்றி திருமணம் செய்வது என்று அல்ல. ஒரு திருமணம் நடக்க வேண்டும், ஏதோ ஒரு சிறிய விஷயம் அப்படின்னா அது தவறில்லை அப்படின்னு சாஸ்திரங்கள் கூறுகிறார். அது மட்டுமா அப்படின்னா இல்லை. தம்பதியர் ரொம்ப நாளா ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் விட்டா அவங்க பிரிஞ்சிடுவாங்க. ஆனால் ஏதோ ஒரு சிறிய விஷயம் சொல்லும் பொழுது இருவருடைய மனதும் அமைதியாகுமே. ஆனால் அந்த பொய் கூட சத்தியமாகும் அர்ஜுனா. அது மட்டுமல்ல, உயிர் போகும் சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு சிறிய ஒரு பொய் சொன்னால் அந்த உயிர் போகாது தடுக்க முடியும் என்றால் அதுவும் சத்தியமே. இப்போ தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஒரு சிறிய ஒரு பொய் சொல்வதனால் அனைத்து செல்வமும் ஒருவனுக்கு கிடைத்து அவனுக்கு வாழ்க்கை அமையும் என்றால் அந்த பொய்யும் சத்தியமே. இப்போ இந்த பூமியை காப்பாற்ற வேண்டும், ஒரு ஆபத்து இருக்கிறது. அந்த நேரத்தில் நீங்கள் சொல்கின்ற சிறிய பொய் கூட அதுவும் சத்தியமே. பாருங்க, சத்தியம் எவ்வளவு சூக்ஷ்மமாக அமைக்கப்பட்டிருக்கிறது, அதை தெரிந்து கொள்வேன். சில நேரம் ஹிம்சையே அகிம்சை ஆகும் அர்ஜுனா. அப்படின்னா பாருங்க, ஒருவன் இருந்தார், தந்தை, தாய், மனைவி, மக்கள், இவாயில். இதுல என்ன விஷயம்னா, அவன் ஒரு வேடன். பிராணிகளை ஹிம்சித்து அதனை உண்டு தன்னுடைய ஜீவனத்தை நடத்தி கொண்டு இருப்பவன். அவனுடைய பெயர் பலாக்கா என்று பெயர். அப்போ ஒரு நேரத்தில் நீர் குடிப்பதற்காக ஒரு பிராணி அந்த நீர்நிலையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. இந்த வேடனானவன் சரியாக குறிவைத்து அந்த மிருகத்தை வேட்டையாடினான். மிருகம் இறந்தது. இப்ப என்னாச்சு, எப்பொழுது அந்த மிருகம் இறந்ததோ அந்த நேரத்தில் வானில் இருந்து புஷ்ப விருஷ்டியானது. அவன் செய்தது ஹிம்சையான செயல். ஒரு பிராணியை வதம் செய்வது நிச்சயமாக அகிம்சை அல்ல, ஹிம்சையே. ஆனால் இந்த ஒரு சமயத்தில் இவனால் அந்த மடிந்த உடனே தன்னுடைய உண்மையான ஸ்வரூப தேகத்தை அடைந்தது அந்த பிராணி. பிரம்மதேவனுடைய ஸ்ராபத்தினால் அந்த பிராணி உருவத்தை பெற்றிருந்தது. இவனால் அதற்கு பாப்ப விமோசனம் ஆனது. சில நேரம் பார்த்தீங்கன்னா நாம செய்யக்கூடிய ஹிம்சையான செயல் கூட அகிம்சை ஆகிவிடுகிறது. அதே போல பாருங்க, ஒரு சிலர் கள்வர்கள். நாம தபம் செய்து கொண்டிருக்கிறார் ரிஷி. அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எந்த காரணத்திலும் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமே பேசுவேன் அப்படின்னு தபம் செய்து கொண்டிருக்கிறார். பார்த்தா அந்த வழிப்போக்கர்கள் ஒரு குடும்பத்தினர் ஆடை ஆபரணங்கள் அதிகமாக போட்டுக்கொண்டு வரும் பொழுது கள்ளர்கள் அவர்களது நகைகளை திருடுவதற்காக துரத்தி வருகின்றனர். முதலில் அந்த ரிஷி முனிகளின் பின்னால் இந்த குடும்பம் ஒளிந்து கொண்டு இருக்கிறது. ஐயா, எங்களை கள்வர்கள் துரத்தி வருகிறார்கள். அப்ப என்னாச்சு, தயவு செய்து நீங்கள் நாங்கள் இங்கு இல்லை என்று சொல்ல வேண்டும். இந்த நேரத்தில் ஆஹா, நான் என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கள்வர்களை வாங்க, நீங்கள் தேடிட்டு வந்தவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்வது சத்தியமா என்றால் சுத்தமாக இல்லை என்கிறது தர்மம். அது சத்தியமல்ல. நீங்கள் ஒரு பொய் சொல்வதனால் ஒரு குடும்பம் காக்கப்படுமே. ஆனால் அந்த சொல், அதாவது பொய் கூட நிச்சயமாக சத்தியமாகும். சத்தியம் என்பது மிக மிக சூக்ஷ்மம் ஆனது அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ
இவ்வளவு சொல்லிட்டு இருக்கியே கிருஷ்ணா, நான் இப்ப என்னதான் என்ன செய்ய சொல்லுப்ப. என்னுடைய காண்டீப தனுசை மிக இழிவாக பேசியிருக்கிறான். யார் ஒருவர் பேசினாரோ அவரை நான் கொள்வேன் என்பது என்னுடைய பிரதிஜை. ஆனால் நீ என்ன சொல்றா? தர்மம்ங்கிற, அகிம்சைங்கிற நிறைய பாடங்கள் சொல்ற. இப்ப நான் என்ன செய்ய? கிருஷ்ணா, நீயே என்னுடைய தாய், தந்தை, குரு, அனைத்தும். நீ சொல்ற விஷயம்லாம் எனக்கு புரியுறது. நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? என் மனது ஆறவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு, உன்னுடைய பிரதிஜையும் சத்தியமாக வேண்டும். உன்னுடைய அண்ணனையும் கொல்லக்கூடாது, அவ்வளவுதானே? அதற்கு நான் ஒரு உபாயம் கூறுகிறேன் என்று பகவான் சொன்ன உபாயத்தை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.